மசாலா கம்மியாக டேஸ்ட் அதிகமாக ப்ரான் பிரியாணி பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய், ஸ்பைசஸ், 2 வெங்காயம், 2 தக்காளி நீலவாக்கில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டுடலாம். கைப்பிடி ஃபுல்லாக புதினா சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் போல் வெறுமிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சின்ன கப்பு தான். இப்போ 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துட்டு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இது மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுமே ஊறின பாஸ்மதி ரைஸை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். காரம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு விசில் விட்டாலே போதும். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுமே நம்ம இறக்கிட்டு கொஞ்சமாக கேசரி கலர் தூவிட்டு இறக்கிட வேண்டியதான். நல்லா உதிரியாக சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி